அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது முக்கியமான தமிழறிஞர் மறை அடிகள் அப்படிங்கிறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை தமிழ் கடல் என்றும் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்றும் சொல்லப்படுவார். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் என்று ஏற்கனவே டிஎன்பிசி வினாத்தாள்களையும் சரி, பல்வேறு காம்படேட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வுகளிலும் சரி இந்த வினாக்கள் அதிகமாக கேட்கப்பட்ட வினா. தமிழ் கடல் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னாலும் இவர் தான். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்களா அப்படின்னா வேதாச்சலம் அப்படிங்கிறது தான். வேதாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்ட அவர் யாருன்னு கேட்கலாம், அல்லது மறைமலை அடிகளுடைய இயற்பெயர் என்னன்னு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் வினாத்தாலும் மறைமலை அடிகளுடைய இயற்பெயர் என்னங்கிற விஷயமும் ஏகப்பட்ட டைம் கேட்கப்பட்ட வினாத்தாள் தான். அதுக்கடுத்தது இவர் ஞானசாகரம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, ஒரு அறிவுக்கடல் என்ற இதழை நடத்தி வந்தார் அப்படிங்கிறது தான். அது ஞானசாகரங்கிறது அறிவுக்கடல் என்ற இதழை நடத்தி வந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இவர் காளிதாசர் எழுதிய அந்த சகுந்தலம் அப்படின்ற நூலை தமிழில் அபிஞான சகுந்தலம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்க தமிழில். இதுவும் ஒரு முக்கியமானதான். தமிழர் மதம், மரணத்திற்கு பின் மனிதருடைய நிலை போன்ற இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள் தான். இப்போ மறைமலடிகளை பற்றி ஒரு 5 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 5 பாயிண்ட்டும் தேர்வுக்கு முக்கியமாக வரக்கூடிய பாயிண்ட்டு தான். தமிழ் கடல் என்றும் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் மறைமலடிகள். மறைமலடிகளுடைய இயற்பெயர் வேதாச்சலம். இவர் ஞானசாகரம் அறிவுக்கடல் என்ற இதழை நடத்தி வந்தார். காளிதாசர் எழுதிய சகுந்தலம் என்ற நூலை தமிழில் அபிஞான சகுந்தலம் என்று மொழிபெயர்த்தார். தமிழர் மதம், மரணத்திற்கு பின் மனிதர்கள் நிலை போன்ற இதழ்களை நடத்தினார். அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படிங்களா, போதுமானது தான். சரிங்களா, அடுத்த காணொலியில் பார்ப்போம்.